சனிப்பெயர்ச்சி 2026 மேச ராசி. விரயசனி உங்களை பயமுறுத்த அல்ல, உங்களை பட்டை தீட்ட வருகிறது. இதை ஒரு மேம்படுத்தும் காலமாகப் பாருங்கள். ஏழரை சனி என்பது தண்டனை அல்ல, அது ஒரு சுத்திகரிப்பு. பழைய குப்பைகளை, பழக்கவழக்கங்கள், தேவையில்லாத உறவுகளை அகற்றிவிட்டு புதிய மனிதராக நீங்கள் உருவெடுக்கப் போகிறீர்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் 2026 மார்ச் 6ஆம் தேதி மாசி 22 வெள்ளிக்கிழமை அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். நிகழவிருக்கும் சனிப்பெயர்ச்சி மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டமாகும். ஏனெனில் இது உங்களுக்கு ஏழரை சனியின் தொடக்கத்தை, விரயசனி என்பதை குறிக்கிறது. சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து வந்தார். இப்போது அங்கிருந்து நகர்ந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். 12ஆம் இடம் என்பது செலவுகள், அயன சயன மற்றும் மோக்ஷத்தை குறிக்கும் இடமாகும். பொது பலன்கள். இதுவரை 11இல் சனி இருந்தபோது பல தேவையற்ற நண்பர்கள், உறவுகள் மற்றும் சமூக வட்டாரங்கள் உங்களைச் சுற்றி இருந்திருக்கும். இப்போது 12ஆம் இடத்திற்கு சனி வருவதால் யார் உண்மையானவர்கள், யார் போலியானவர்கள் என்பதை சனி பகவான் பிரித்துக் காட்டுவார். உங்கள் உறவுகள் மற்றும் சமூக வட்டாரங்கள் குறையலாம், ஆனால் உங்கள் மன அமைதி கூடும். தனிமையை நீங்கள் ரசிக்கத் தொடங்குவீர்கள். இந்த காலகட்டத்தில் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும். திட்டமிட்ட பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரும். சனி 12இல் இருக்கும்போது ஆழ்மனதோடு தொடர்பு கொள்வார். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வினோதமான அல்லது தெளிவான கனவுகள் வரலாம். இது தூக்கமின்மை அல்ல, உங்கள் உள்மனம் உங்களுக்கு சொல்லும் செய்திகள். தியானம் அல்லது ஆன்மீக தேடலில் இறங்குபவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். இதுவரை தேடிய விடைகள் உங்களுக்குள் கிடைக்கத் தொடங்கும். தொழில் மற்றும் உத்தியோகம். இதுவரை உங்கள் பணிகளில் இருந்த வேகம் சற்றே குறையலாம். சக ஊழியர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய தொழிலில் முதலீடு செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுப்பது சிறப்பு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருக்கும். உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்க சற்று தாமதமாகலாம். இதை மாற்ற நீங்கள் செய்ய வேண்டியவை: மேச ராசிக்காரர்கள் இயல்பாகவே எதிலும் முன்னிற்க விரும்புபவர்கள். ஆனால் 12இல் சனி இருக்கும்போது பின்னாலிருந்து வழிநடத்துவது உங்களுக்கு வெற்றியை தரும். நிதர்சனம்: அதிகாரத்தை விட்டுக்கொடுத்து அன்பால் காரியத்தை சாதிக்க பழகுவீர்கள். இது உங்கள் ஆளுமையையே அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். 12ஆம் இடம் வெளியூர் மற்றும் வெளிநாட்டை குறிப்பதால் வெளியூர் பயணங்கள் அல்லது வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரியும் முயற்சிகள் அனுகூலம் தரும். சனி 12இல் இருக்கும்போது வெளிநாடு அல்லது வெளிமானிய தொடர்புகள் மூலம் உங்களுக்கு தெரியாத புதிய துறைகளில் வருமானம் வர வாய்ப்புண்டு. ஆனால் எதையும் அவசரப்பட்டு தொடங்காமல் நிதானமாக திட்டமிடுங்கள். பொருளாதார நிலை மற்றும் செலவுகள். முதலீட்டில் ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துங்கள். பொதுவாக 12இல் சனி வந்தால் நஷ்டம் என்பார்கள். ஆனால் மேச ராசிக்கு இது அசையா சொத்துக்களாக மாற்றுவதற்கான காலம். சுப விரயங்கள். கையில் இருக்கும் பணம் தேவையற்ற விஷயங்களுக்கு செலவாவதை விட வீடு வாங்குவது, நிலம் முதலீடு செய்தல் அல்லது சுப நிகழ்ச்சிகள் போன்றவற்றிற்காக செலவிட நேரிடும். யோசனை: கையில் பணமாக வைத்திருந்தால் செலவாகிவிடும். எனவே அதை நிலமாகவோ அல்லது நீண்டகால சேமிப்பாகவோ மாற்றுவது புத்திசாலித்தனம். செலவு செய்யப் போகிறோம் என்பதற்கு பதிலாக முதலீடு செய்யப் போகிறோம் என்று உங்கள் சிந்தனையை மாற்றினால் சனி உங்களுக்கு லாபத்தையே தருவார். புதிய தொழில் முதலீடுகளில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. அறிமுகமில்லாத நபர்களை நம்பி பெரிய தொகையை முதலீடு செய்ய வேண்டாம். சேமிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது. உடல் ஆரோக்கியம். ஏழரை சனியின் ஆரம்பம் என்பதால் அவ்வப்போது சிறு சிறு உடல் உபாதைகள், குறிப்பாக கால்கள், மன அழுத்தம் மற்றும் தூக்கம் தொடர்பான பிரச்சினைகள் வரக்கூடும். முறையான உடற்பயிற்சி,
யோகா மற்றும் சரிவிகித உணவு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எதையும் திட்டமிட்டு செய்வது தேவையில்லாத அலைச்சல்கள் மற்றும் பதற்றத்தை குறைக்கும். கவனிக்க வேண்டியவை. எச்சரிக்கை: ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். தகராறுகள் அல்லது வீண் விவாதங்களில் தலையிட வேண்டாம். பண பரிமாற்றங்களில் வெளிப்படைத்தன்மை இருக்கட்டும். பரிகாரங்கள். சனி பகவானின் தாக்கம் குறைய கீழ்க்கண்டவற்றை செய்யலாம். திருநள்ளாறு வழிபாடு. வாய்ப்பு கிடைக்கும்போது திருநள்ளாறு சென்று நள தீர்த்தத்தில் நீராடி சனீஸ்வரரை வழிபட சிறப்பு. சனிக்கிழமை தீபம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள சிவன் கோவிலில் அல்லது சந்நிதியில் நல்லெண்ணெய் தீபமிட்டு வழிபடலாம். தானம். ஆதரவற்றோர்க்கு அல்லது ஊனமுற்றோருக்கு அன்னதானம் செய்வது மிகச்சிறந்த பரிகாரமாகும். குறிப்பு: சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு அதிபதி என்பதால் அவர் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார். உங்களை நல்வழிப்படுத்த சில சோதனைகளை தருவார். இறுதியில் அவை உங்களுக்கு அனுபவ அறிவை தரும். 2026இல் சனியின் பெயர்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் ராகு 11ஆம் இடத்திலும் குருவின் பெயர்ச்சியும் உங்களுக்கு ஒரு கேடயமாக செயல்படும். சனி 12இல் அமர்வது உங்கள் கர்ம வினைகளை தீர்த்து எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை அமைக்கும் ஒரு பயிற்சி காலம் போன்றது. சனி பெயர்ச்சி 2026 ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சனி பகவான் 9 மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதி. இதுவரை தொழில் ஸ்தானத்தில் 10இல் இருந்த சனி இப்போது லாபஸ்தானத்திற்கு 11ற்கு வருகிறார். இது உங்களுக்கு லாப சனி காலம் என்பதால் கடந்த கால இன்னல்கள் குறையும். 1. தொழில் மற்றும் உத்தியோகம். கடந்த 2.5 ஆண்டுகளாக 10ஆம் இடத்து சனி காலத்தில் நீங்கள் பார்த்த வேலை பளு, மேலதிகாரிகளின் அழுத்தம் மற்றும் அங்கீகாரம் கிடைக்காத நிலை இப்போது முடிவுக்கு வரும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நீண்ட நாட்களாக தள்ளிப்போன ப்ரொமோஷன் மற்றும் இன்கிரிமெண்ட் இந்த பெயர்ச்சியில் உறுதியாக கிடைக்கும். உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் அலுவலகத்தில் மேலோங்கும். பதவி உயர்வு கிடைக்கும்போது கூடவே பொறுப்புகளும் கூடும். வேலை நிமித்தமாக அடிக்கடி பயணங்கள் செய்ய வேண்டியிருக்கும். இதனால் சில நேரங்களில் குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்க முடியாமல் போகலாம். நேர மேலாண்மை அவசியம். சக ஊழியர்களுடன் இருந்த ஈகோ பிரச்சனைகள் மறையும். ஒரு டீம் லீடராகவோ அல்லது மேலாளராகவோ உங்கள் அதிகாரம் செல்லுபடியாகும். புது வேலை தேடுபவர்கள் சனி பகவான் லாபஸ்தானத்திற்கு வருவதால் உங்கள் நீண்ட நாள் காத்திருப்பு முடிவுக்கு வரும். தகுதிக்கு குறைவான வேலை என்று எதையும் ஒதுக்காதீர்கள். ஆரம்பத்தில் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை ஏற்றுக்கொண்டு உள்ளே நுழையுங்கள். லாப சனி உங்களுக்கு அடுத்தடுத்து பெரிய வாய்ப்புகளை கொடுப்பார். மார்ச் 2026க்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கும் சம்பளத்தில் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது. நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்திற்கு மாற நினைத்தால் மார்ச் 2026க்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் கதவை தட்டும். குறிப்பாக வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் அல்லது ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாற்றம் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை தரும். ஆன்லைன் பிசினஸ் அல்லது கமிஷன் அடிப்படையில் வேலை செய்பவர்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் வசூலாகும். தற்போது இருக்கும் வேலையை விட சிறந்த இடத்திற்கு மாற இது மிகச்சிறந்த காலகட்டம். அவசரப்பட்டு இருக்கும் வேலையை விடாதீர்கள். கையில் ஆஃபர் லெட்டர் வாங்கிய பிறகு தற்போதைய வேலையை ரிசைன் செய்யுங்கள். கடந்த காலத்தில் மேலதிகாரிகள் அல்லது சக ஊழியர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் குறையத் தொடங்கும். சனி 11இல் வரும்போது உங்களை சீண்டியவர்கள் தானாகவே அடங்குவார்கள். எனவே யாரிடமும் வீண் விவாதத்தில் ஈடுபடாதீர்கள். உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். சில சமயம் வேலை பறிபோய் விடுமோ என்ற பயம் வரலாம். அது வீண் பயம் மட்டுமே. பொறுமையாக இருந்தால் மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்கள் செல்வாக்கு அலுவலகத்தில் உயரும். ரிஷபராசிக்கு சனி 11இல் அதாவது லாபஸ்தானத்தில் வருவது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை என்ற பழமொழிக்கேற்ப அமையும். சனி பகவான் பூமிக்காரகனான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருப்பதால் நிலம் புரோக்கரேஜ் செய்பவர்கள், சிவில் என்ஜினியர்கள், மேஸ்திரிகள் மற்றும் பெயிண்டிங் போன்ற வேலைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் இருமடங்காகும். தடைப்பட்டு நின்ற கட்டடப் பணிகள் மார்ச் 2026க்கு பிறகு விறுவிறுப்பாக நடக்கும். புதிய கான்ட்ராக்டுகள் தேடி வரும். ரிஷபராசி அதிபதி சுக்கிரன் என்பதால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம். கலைஞர்கள், நடிகர்கள், பாடகர்கள், போட்டோகிராஃபர்கள் மற்றும் யூடியூப் போன்ற சோஷியல் மீடியா கிரியேட்டர்களுக்கு புகழும் வருமானமும் கூடும். உங்கள் திறமைக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு பிக் பிரேக் கிடைக்கும். வாகனங்கள் மூலம் தொழில் செய்பவர்கள் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். அதிக லாபம் வரும் என்பதால் ஓயாமல் உழைப்பீர்கள். ஆனால் உடல் நலத்தையும் கவனிக்க வேண்டும்.
விவசாயிகளுக்கு விளைச்சல் லாபகரமாக அமையும். ஆடு மாடு வளர்ப்பு அல்லது இயற்கை விவசாயம் செய்பவர்களுக்கு புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாகும். அரசாங்க ரீதியான மானியங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. 2. சுய தொழில் மற்றும் வியாபாரம். லாபசனி என்பது வியாபாரிகளுக்கு பொற்காலம். புதிய கிளைகள் எக்ஸ்பான்ஷன். உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இது சரியான நேரம். புதிய கிளைகள் தொடங்குவது அல்லது ஆன்லைன் தளங்களில் உங்கள் பிசினஸை விரிவுபடுத்துவது நல்ல லாபம் தரும். கூட்டுத் தொழில் பார்ட்னர்ஷிப். நம்பகமான கூட்டாளிகள் கிடைப்பார்கள். பெரிய ஒப்பந்தங்கள் டெண்டர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் கையெழுத்தாகும். புதுமை இனோவேஷன். பாரம்பரியமான முறையை தாண்டி AI அல்லது நவீன தொழில்நுட்பங்களை உங்கள் தொழிலில் புகுத்துவீர்கள். இது சந்தையில் உங்களை ஒரு படி மேலே உயர்த்தும். சில்லறை வியாபாரம். மளிகை கடை ஜவுளிக்கடை அல்லது உணவகம் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். டெக்னிக்கல் வேலை மெக்கானிக் எலக்ட்ரீஷியன் பிளம்பிங் போன்ற கைத்தொழில் செய்பவர்களுக்கு வேலை ஓயாமல் வந்து கொண்டே இருக்கும். உங்கள் சர்வீஸ் சார்ஜை தைரியமாக உயர்த்தலாம். நீங்கள் என்ன வேலை செய்தாலும், உதாரணமாக ஒரு எலக்ட்ரீஷியன் என்றாலும், உங்களை கூகுள் மேப்ஸ் அல்லது சோஷியல் மீடியாவில் விளம்பரப்படுத்துங்கள். அது உங்கள் வருமானத்தை 11ஆம் இடத்து சனி மூலம் பன்மடங்கு உயர்த்தும். 11ஆம் இடம் என்பது லாபம் மட்டுமல்ல, நட்பும் கூட. உங்கள் வாடிக்கையாளர்களுடன் நல்ல நட்பை பேணுங்கள். அவர்கள் மூலமே அடுத்தடுத்த வேலைகள் வரும். சனி பெயர்ச்சி 2026 மிதுன ராசி. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரும் மார்ச் 6, 2026 அன்று நிகழவிருக்கும் சனி பெயர்ச்சி மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு சனியின் பிரவேசமாக அமைகிறது. மிதுன ராசிக்கு இதுவரை 9ஆம் இடத்தில் அமர்ந்து ஓரளவிற்கு நற்பலன்களை வழங்கி வந்த சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான மீன ராசிக்குள் நுழைகிறார். 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம் அல்லது தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படும். 10இல் சனி வந்தால் பதவி பறிபோகும் என்ற பழமொழி இருந்தாலும் அது அனைவருக்கும் பொருந்தாது. மாறாக உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரத்தையும் புதிய பொறுப்புகளையும் சனி பகவான் வழங்குவார். இதுவரை இருந்த இடம் 9ஆம் வீடு கும்பராசி. போகும் இடம் 10ஆம் வீடு மீனராசி. தொழில் கௌரவம் அந்தஸ்து ஆகியவற்றில் மாற்றங்கள் ஏற்படும் காலம் இது. சனி பகவான் தனது 10ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியின் 12, 4 மற்றும் 7ஆம் இடங்களை பார்க்கிறார். 3ஆம் பார்வை 12ஆம் இடம். சுப விரயங்கள் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணம் அல்லது ஆன்மீக பயணங்கள் கைகூடும். 7ஆம் பார்வை 4ஆம் இடம். தாய்வழி உறவில் சிறு சலசலப்புகள் வரலாம். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் உண்டாகும். 10ஆம் பார்வை 7ஆம் இடம். கூட்டுத் தொழில் மற்றும் வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். விட்டுக் கொடுத்து போவது நல்லது. வயது வாரியான பலன்கள். 12, 21 கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. சோம்பலை தவிர்த்து திட்டமிட்டு படித்தால் வெற்றி நிச்சயம். 21, 25 முதல் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சுய ஒழுக்கம் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். 25, 30 மிருமான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். வேலையில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். 30, 45 குடும்ப பொறுப்புகள் கூடும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. நிர்வாகத்திறன் மேம்படும். 45, 50 குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த சுப செலவுகள் இருக்கும். சமூகத்தில் கௌரவம் உயரும். 50, 60 ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டவும். பணி ஓய்வு காலத்திற்கான சேமிப்புகளில் கவனம் செலுத்துவீர்கள். பொது பலன்கள். உத்தியோகம். வேலையில் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். கடின உழைப்பிற்குப் பிறகு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். புது வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை அமையும். சனி பகவான் கர்மகாரகன். அவர் 10ஆம் இடத்தில் அமரும்போது குறுக்கு வழியில் முன்னேற நினைப்பவர்களுக்கு சோதனைகளை தருவார். நேர்மையான உழைப்பு மட்டுமே நிலையான வெற்றியை தரும். பொறுப்புகள் கூடும் என்பதால் வேலைப்பளுவும் அதிகமாக இருக்கும். நேர மேலாண்மை மிக முக்கியம். தொழில் விரிவாக்கத்திற்கு இது ஏற்ற காலம். ஆனால் பெரிய முதலீடுகளை செய்யும்போது நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது அவசியம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆரோக்கியம். கால் முட்டி பாதங்களில் சிறு வலிகள் ஏற்படலாம். உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை. முறையான உடற்பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்கும். நிதி நிலைமை. வருமானம் சீராக இருக்கும். அதே சமயம் சுப செலவுகளும் அணிவகுக்கும்.
தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்தால் நிதி நெருக்கடியை தவிர்க்கலாம். திருமணம் மற்றும் புத்திர பாக்கியம். தாமதமாகி வந்த திருமணத் தடைகள் நீங்கும். குருவின் பார்வை சாதகமாக அமையும்போது புத்திர பாக்கியம் கைகூடும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். சொந்த வீடு மற்றும் கடன். சொந்த வீடு வாங்கும் முயற்சி இந்த பெயர்ச்சி காலத்தில் பலன் தரும். வங்கிக் கடன் மூலம் சொத்து சேர்க்கை உண்டாகும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். குடும்பம் மற்றும் உறவு. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் கூடும். விட்டுக் கொடுத்து செல்வதால் குடும்ப அமைதி காக்கப்படும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த கர்ம சனி காலத்தில் உங்கள் உழைப்பு மட்டுமே உங்களை உயர்த்தும். உழைப்பை கொடுக்க தயங்காதீர்கள், பலன் தானாக தேடி வரும். சனிப்பெயர்ச்சி 2026 கடகராசி. கடகராசிக்கு 7 மற்றும் 8ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் அமர்ந்து அஷ்டம சனியாக இன்னல்களை கொடுத்து வந்தார். தற்போது மார்ச் 6, 2026 முதல் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இது உங்களுக்கு ஒரு பெரும் நிம்மதியையும் முடங்கி கிடந்த காரியங்களில் வேகத்தையும் கொடுக்கும் காலமாகும். இருந்த இடம் 8ஆம் வீடு, கும்பராசி, அஷ்டம சனி காலம். கடந்த 2.5 ஆண்டுகளாக மன உளைச்சல், தடைகள் மற்றும் போராட்டங்களை சந்தித்திருப்பீர்கள். போகும் இடம் 9ஆம் வீடு, மீனராசி, பாக்கிய சனிக்காலம். தர்ம கர்மாதிபதி யோகத்தின் ஒரு பகுதியாக சனி பகவான் 9இல் அமர்வது பிதுர்வழி சொத்துக்கள் மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கும். சனி பகவான் தனது 9ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 11, 3 மற்றும் 6ஆம் இடங்களை பார்க்கிறார். 11ஆம் இடம் லாபஸ்தானம். மூத்த சகோதரர்களுடன் இருந்த மனஸ்தாபம் நீங்கும். நிலுவையில் இருந்த தொகைகள் வசூலாகும். 3ஆம் இடம் வீரியஸ்தானம். தைரியம் கூடும். இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் வெற்றியைத் தரும். 6ஆம் இடம் ஷத்ருஸ்தானம். நீண்டகால நோய்கள் குணமாகத் தொடங்கும். கடன் சுமைகள் குறைய வழிகள் பிறக்கும். எதிரிகள் தானாகவே விலகுவார்கள். வயது வாரியான பலன்கள். 12 முதல் 21 வரை. கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிடிவாத குணம் குறைந்து பெற்றோரின் பேச்சை கேட்பீர்கள். உயர்கல்விக்கான வாய்ப்புகள் கைகூடும். 21 முதல் 25 வரை. முதல் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம். வெளிநாடு சென்று படிக்கவோ அல்லது பணிபுரியவோ எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். 25 முதல் 30 வரை. திருமணத் தடைகள் நீங்கும். தகுதிக்கேற்ற வேலை அமையும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும் காலம் இது. 30 முதல் 45 வரை. குடும்ப பொறுப்புகள் கூடும். சொந்த தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். பொருளாதாரத்திலிருந்த நெருக்கடிகள் மறையும். 45 முதல் 50 வரை. பிள்ளைகளின் உயர்கல்வி அல்லது திருமணத்திற்காக செலவு செய்வீர்கள். சமூக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். உடல்நிலையில் கவனம் தேவை. 50 முதல் 60 வரை. பேரக்குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஓய்வுகால திட்டமிடல்களில் லாபம் கிடைக்கும். பொது பலன்கள். வேலை மற்றும் தொழில். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் பணியமையும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். வியாபாரம். மந்தநிலை மாறி வேகம் எடுக்கும். கூட்டாளிகளால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும். புதிய முதலீடுகளை செய்வதற்கு ஏற்ற காலம். ஆரோக்கியம். அஷ்டம சனியால் ஏற்பட்ட உடல் உபாதைகள், குறிப்பாக கால் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் தீரும். எனினும் உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம். பொருளாதாரம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சேமிப்பு உயரும். தேவையற்ற வீண் செலவுகள் குறையும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம். தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் இனிதே நடக்கும். 5ஆம் வீட்டின் மீது குரு பார்வை பெயர்ச்சி காலங்களில் சேரும்போது புத்திர பாக்கியம் சிறப்பாக அமையும். சொந்த வீடு. 9இல் சனி அமர்வதால் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் உண்டு. புதிய வீடு கட்ட அல்லது நிலம் வாங்க வங்கிக் கடன் எளிதாக கிடைக்கும். கடன். பழைய கடன்களை அடைப்பதற்கான வருமான வழிகள் பிறக்கும். புதிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. தம்பதி உறவு மற்றும் குடும்பம். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் கூடும். விட்டு கொடுத்து போவது குடும்ப அமைதியை நிலைநாட்டும். குடும்பத்திலிருந்த குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். மேலும் பலன்கள் தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
சனிப்பெயர்ச்சி 2026 சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 7இல் அமர்ந்து கண்டக சனியாக பல சங்கடங்களை கொடுத்து வந்தார். தற்போது அவர் 8ஆம் வீடான மீன ராசிக்குள் நுழைகிறார். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பெயர்ச்சி அஷ்டம சனி காலம் ஆகும். பொதுவாக அஷ்டம சனி என்றாலே பயம் இருக்கும். ஆனால் சிம்மத்திற்கு சனி சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதி என்பதால் இது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் போல சில மறைமுக லாபங்களையும் அதே சமயம் அதிக விழிப்புணர்வையும் கோருகிறது. இருந்த இடம் 7ஆம் வீடு கும்பராசி. கடந்த காலத்தில் கூட்டாளிகளுடன் பிணக்குகள், வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் மற்றும் பொது தொடர்பில் பின்னடைவை சந்தித்திருப்பீர்கள். போகும் இடம் 8ஆம் வீடு மீனராசி. இது அஷ்டம சனியின் தொடக்கம். உழைப்பு அதிகம், ஊதியம் குறைவு என்பது போன்ற நிலை மாற நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலம் இது. சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 10, 2 மற்றும் 5ஆம் இடங்களை பார்க்கிறார். 10ஆம் இடம் கர்மஸ்தானம். வேலையில் கூடுதல் பலு இருக்கும். மேலதிகாரிகளிடம் வீண் விவாதம் தவிர்க்கவும். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர வேண்டாம். 2ஆம் இடம் தனஸ்தானம். பேச்சில் நிதானம் தேவை. குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் வரலாம். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். பிள்ளைகளின் போக்கில் கவனம் செலுத்துங்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கவசமாக அமையும். சூதாட்டம் அல்லது பங்குச்சந்தையில் அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டாம். வயது வாரியான பலன்கள். 12 முதல் 21 வரை. ஞாபக மறதி ஏற்பட வாய்ப்புள்ளது. அதிக கவனம் தேவை. வெளி நண்பர்களுடன் பழகுவதில் எல்லை இருக்கட்டும். 21 முதல் 25 வரை. வேலை கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். தற்காலிக வேலை கிடைத்தாலும் அதை தக்கவைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். 25 முதல் 30 வரை. திருமண முயற்சிகள் இழுபறியாகலாம். நிதானமாக வரன் தேடுவது நல்லது. அவசர முடிவுகள் ஏமாற்றத்தை தரும். 30 முதல் 45 வரை. தொழில் மாற்றங்கள் வரும். கடன் வாங்குவதை குறைத்துக் கொள்ளவும். குடும்ப பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கும். 45 முதல் 50 வரை. ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வரும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலை வந்து நீங்கும். 50 முதல் 60 வரை. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். வாரிசுகளின் சுப காரியங்களுக்காக அலைச்சல் இருக்கும். ஓய்வு கால நிதியை திட்டமிடுவீர்கள். பொது பலன்கள். வேலை மற்றும் தொழில். வேலை பார்க்கும் இடத்தில் பொறுமை அவசியம். தேவையற்ற அரசியலில் சிக்க வேண்டாம். புதிய தொழில் தொடங்குவதை விட இருப்பதை சரியாக கவனிப்பது நல்லது. வியாபாரம். முதலீடுகள் செய்யும் முன் 1க்கு 2 முறை யோசிக்கவும். கொடுக்கல் வாங்கதில் காகித ஆவணங்கள் மிக முக்கியம். ஆரோக்கியம். அஷ்டம சனி என்பதால் எலும்பு மற்றும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். முறையான உடற்பயிற்சி அவசியம். பொருளாதாரம். திடீர் செலவுகள் வரலாம். சேமிப்பு கரையும் சூழல் இருப்பதால் பட்ஜெட் போட்டு செலவு செய்யவும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம். காலதாமதமானாலும் தரமான வரன் அமையும். மருத்துவ ஆலோசனைகள் மூலம் புத்திர பாக்கியம் கைகூடும். சொந்த வீடு. வீடு கட்டும் முயற்சியில் சிறு தடைகள் வரலாம். வில்லங்கமில்லாத இடங்களை தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை. கடன். ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். யாருக்கும் கடன் கொடுக்கவோ வாங்கவோ இது ஏற்ற காலம் அல்ல. தம்பதி உறவு மற்றும் குடும்பம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய காலம். விட்டு கொடுத்தால் மட்டுமே குடும்பத்தில் அமைதி நிலவும். சிம்ம ராசிக்கு இப்போது தொடங்கவிருப்பது அஷ்டம சனி காலம் என்பதால் மனக்கவலைகளும் தடைகளும் வருவது இயல்பு. ஆனால் பயப்பட தேவையில்லை. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் 8இல் அமரும்போது சில குறிப்பிட்ட எளிய வழிபாடுகள் அந்த பாதிப்பின் தீவிரத்தை குறைக்கும். சிவ வழிபாடு. மகாகால ரூபம். சனி பகவான் ஈஸ்வரருக்கு கட்டுப்பட்டவர். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். சூரியனின் மகன் சனி. தந்தை மகன் உறவில் சிக்கல் இருப்பதால் இவர்கள் இருவருக்கும் மேலான சிவபெருமானை வழிபடுவது சிறந்தது. செய்ய வேண்டியது: பிரதோஷ நாட்களில் சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்வது மன அழுத்தத்தை குறைக்கும். குறிப்பாக மிருத்யுஞ்சய மந்திரத்தை அவ்வப்போது சொல்லி வருவது மனக்கவலை மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகளிலிருந்து காக்கும். உழைப்பவர்களுக்கு உதவுதல். கர்ம பலன். சனி பகவான் கர்மகாரகன். கடின உழைப்பாளிகள், துப்புரவு தொழிலாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு செய்யும் உதவி சனியை பிரீதி செய்யும். பரிகாரம். உங்களால் முடிந்தபோது தூய்மை பணியாளர்களுக்கு அல்லது முதியவர்களுக்கு காலணிகள், அதாவது செருப்பு அல்லது குடை தானமாக வழங்கலாம். இது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். சனிக்கிழமை எள் தீபம் சரியான முறை. வழக்கமாக எள்முட்டை கட்டி தீபம் போடுவதற்கு பதிலாக சனிக்கிழமைகளில் உங்கள் வீட்டிலேயே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். குறிப்பு:
சனிக்கிழமை மாலை வேளையில் அனுமன் சன்னதியில் வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடுவது அஷ்டம சனியின் கெடு பலன்களை தடுத்து நிறுத்தும் கவசமாக அமையும். தர்மம் மற்றும் அன்னதானம். சனிக்கிழமைகளில் ஊனமுற்றோருக்கோ அல்லது பார்வையற்றோருக்கோ உங்களால் முடிந்த உணவை, குறிப்பாக எள் கலந்த சாதம் அல்லது தயிர் சாதம் வழங்குங்கள். காகத்திற்கு சாதம் வைப்பது பித்ருதோஷங்களை நீக்கி 8ஆம் இடத்து சனியின் வீரியத்தை குறைக்கும். முக்கிய வாழ்வியல் பரிகாரம். ஜோதிட ரீதியான பரிகாரங்களை விட செயல்பாட்டு ரீதியான பரிகாரமே அஷ்டம சனிக்கு மிக முக்கியம். நிதானம். எந்த ஒரு புதிய காரியத்தையும் அவசரப்பட்டு தொடங்க வேண்டாம். பயணம். ஏற்கனவே சொன்னது போல பயணம் பண்ணும்போது அவசரப்படாமல் போங்க. அஷ்டம சனி காலத்தில் வேகம் விவேகமல்ல. பொறுமை. யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். உங்கள் வார்த்தைகளே உங்களுக்கு எதிராக திரும்ப வாய்ப்புள்ளது. எனவே மௌனம் காப்பது ஒரு சிறந்த பரிகாரம். மேலும் பலன்கள் தெரிஞ்சுக்க காமெண்ட் பண்ணுங்க மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கன்னிராசி சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 முதல் 2029 வரை. கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில், அதாவது கும்பத்தில் இருந்து 7ஆம் வீட்டிற்கு மீனத்திற்கு பெயர்ச்சியாகிறார். கன்னிராசிக்கு இது கண்டக சனி காலமாகும். இதுவரை 6இல் அமர்ந்து உங்கள் எதிரிகளையும் நோய்களையும் கட்டுப்படுத்தி வந்த சனி பகவான் இப்போது 7இல் அமர்ந்து உங்கள் நேர்முக தொடர்புகளை சோதிக்கப் போகிறார். கண்டக சனி என்பது பயமுறுத்தும் சொல்லல்ல. இது உங்கள் வாழ்க்கை துணையின் முக்கியத்துவத்தையும் தொழில் கூட்டாளிகளின் வெளிப்படைத்தன்மையையும் உங்களுக்கு புரிய வைக்கும் ஒரு பாடமாகும். இருந்த இடம் 6ஆம் வீடு, கும்பராசி. கடந்த காலத்தில் கடன்களை அடைப்பதற்கும் பழைய சிக்கல்களிலிருந்து வெளிவரவும் உங்களுக்கு பலம் கொடுத்திருப்பார். போகுமிடம் 7ஆம் வீடு, மீனராசி. இது களத்திரஸ்தானம். இங்கே சனி அமர்வதால் சமூக உறவுகள் மற்றும் திருமண வாழ்க்கையில் புதிய அனுபவங்களை சந்திப்பீர்கள். பார்க்கும் இடங்கள் அதன் பலன்கள். சனி பகவான் தனது 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 9, 1 மற்றும் 4ஆம் இடங்களை பார்க்கிறார். 9ஆம் இடம் பாக்யஸ்தானம். தந்தை வழி உறவுகளில் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆன்மீக பயணங்களுக்காக அதிகம் செலவு செய்ய நேரிடும். உங்கள் ராசி 1ஆம் இடம். சனியின் பார்வை நேரடியாக உங்கள் ராசி மீது விழுவதால் சோம்பல் குணம் தலைதூக்கும். எப்போதும் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். வேலையில் வேகம் குறையலாம். 4ஆம் இடம் சுகஸ்தானம். தாய்வழி உறவுகள் மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. வீடு, வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். வயது வாரியான பலன்கள். 12 முதல் 21 வரை. நண்பர்களுடன் ஊர் சுற்றுவதை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்தவும். விளையாட்டில் ஆர்வம் கூடும், ஆனால் காயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளவும். 21 முதல் 25 வரை. காதலில் விரிசல் விழ வாய்ப்புள்ளது, நிதானம் தேவை. மேல் படிப்பிற்காக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு தள்ளிப்போகலாம். 25 முதல் 30 வரை. திருமண பேச்சுவார்த்தைகள் இழுபறியாகும். வரன் தேடுவதில் அவசரம் வேண்டாம். வேலையில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். 30 முதல் 45 வரை. குடும்ப பொறுப்புகள் கூடும். மனைவியின் உடல்நிலையில் அக்கறை காட்டவும். தொழில் தொடங்குவதாக இருந்தால் கூட்டாளிகளை ஒருமுறைக்கு இருமுறை சோதிக்கவும். 45 முதல் 50 வரை. மூட்டு வலி அல்லது வாயுத் தொல்லை ஏற்படலாம். ஓய்வு பெறுவது குறித்து திட்டமிடுவீர்கள். பூர்வீக சொத்து விஷயத்தில் நிதானம் காப்பது நல்லது. பொது பலன்கள். வேலை, தொழில். வேலை பளு அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களிடம் ரகசியங்களை பகிர வேண்டாம். மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் இருந்தாலும் உங்கள் பொறுமை உங்களை காப்பாற்றும். வியாபாரம். புதிய கிளைகள் தொடங்குவதை தவிர்க்கவும். பங்குதாரர்களுடன் லாபத்தை பிரிப்பதில் வெளிப்படைத்தன்மை இருக்கட்டும். அரசு வழி கெடுபிடிகள் வர வாய்ப்புள்ளதால் ஆவணங்களை சரியாக வைத்திருக்கவும். ஆரோக்கியம். மன அழுத்தத்தின் காரணமாக தூக்கமின்மை ஏற்படலாம். அவ்வப்போது ஓய்வு எடுப்பது அவசியம். உணவு பழக்கத்தில் அக்கறை காட்டாவிட்டால் செரிமான கோளாறுகள் வரலாம். பொருளாதாரம். பணவரவு சீராக இருக்கும், ஆனால் எதிர்பாராத பயணச் செலவுகள் வந்து சேரும். ஆடம்பர செலவுகளை குறைப்பது சேமிப்புக்கு உதவும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம். 7இல் சனி இருப்பதால் திருமணத் தடை வரலாம், ஆனால் முறையான பரிகாரங்கள் மூலம் நல்ல வரன் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவச் செலவுகள் செய்ய நேரிடும். சொந்த வீடு. பழைய வீட்டை புதுப்பிக்கும் யோகம் உண்டு. புதிய வீடு வாங்குவதாக இருந்தால் வில்லங்கம் பார்த்து வாங்கவும். கடன். புதிய கடன்களை வாங்குவதை தவிர்க்கவும். பழைய கடன்களை திருப்பிச் செலுத்த சலுகைகள் கிடைக்கும். தாம்பத்திய உறவு மற்றும் குடும்பம். கணவன் மனைவிக்குள் ஈகோ பார்க்காமல் இருப்பது நல்லது.
சிறிய விஷயத்தை பெரிதாக்க வேண்டாம். உறவினர்கள் விஷயத்தில் அதிகம் தலையிடாமல் இருப்பது அமைதி தரும். பரிகாரங்கள் மற்றும் ஆலோசனைகள். ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாட்டி வழிபடுவது மனதைரியத்தை தரும். தர்மம். இயலாதவர்களுக்கு வஸ்திர தானம் செய்வது கண்டகசனியின் பாதிப்பை குறைக்கும். சமூக சேவை. ஆதரவற்ற முதியோர் இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். சிறப்பு அறிவுரை. மனது ஒரு நிலையில் இருக்காது, படபடப்பு வரலாம். எந்த சூழ்நிலையிலும் பயணம் பண்ணும்போது அவசரப்படாமல் போங்க. வாகனங்களை முறையாக பராமரிப்பது வீண் செலவுகளை குறைக்கும். துலாம் ராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 முதல் 2029 வரை. துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 5இல் அமர்ந்து பஞ்சம சனியாக பலவிதமான யோசனைகளையும் குழப்பங்களையும் கொடுத்து வந்தார். தற்போது மார்ச் 6, 2026 முதல் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான மீன ராசிக்கு, அதாவது ருண ரோக சத்ருஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். துலாம் ராசிக்கு சனி பகவான் யோக காரகன் என்பதால் இந்த 6ஆம் இடத்து பெயர்ச்சி உங்களுக்கு பெரும் மாற்றங்களை உருவாக்கப் போகிறது. சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு வரும்போது சனி திக்பலம் பெறுகிறார். அதாவது மறைவு ஸ்தானத்தில் சனி அமர்வது துலாம் ராசிக்கு விபரீத ராஜயோகத்தை போன்ற பலன்களை தரும். கடந்த காலத்தில் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் இனி உங்களைக் கண்டு வியக்கும் காலம் இது. போராட்டங்கள் மறைந்து வெற்றிகள் குவியும். இருந்த இடம் 5ஆம் வீடு, கும்பராசி. கடந்த 2.5 ஆண்டுகளாக பிள்ளைகளால் மனக்கவலை, பூர்வீக சொத்து சிக்கல் மற்றும் எடுத்த காரியங்களில் ஒருவித மந்த நிலை இருந்திருக்கும். போகும் இடம் 6ஆம் வீடு, மீனராசி. இது வெற்றி ஸ்தானம். இங்கே சனி அமர்வதால் உங்கள் ஆளுமை திறன் கூடும். எதிர்ப்புகளை தகர்த்தெறிந்து முன்னேறுவீர்கள். பார்க்கும் இடங்கள், அதன் பலன்கள். சனி பகவான் 6ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 8, 12 மற்றும் 3ஆம் இடங்களை பார்க்கிறார். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ஆயுள் பலம் கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த இன்சூரன்ஸ் அல்லது உயில் தொடர்பான பணம் கைக்கு வரும். 12ஆம் இடம் விரயஸ்தானம். சுப விரயங்கள் ஏற்படும். அதாவது வீடு வாங்குவது, தொழில் முதலீடு செய்வது போன்ற நல்ல காரியங்களுக்கு பணம் செலவாகும். அந்நிய தேச தொடர்புகள் லாபம் தரும். 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். உங்கள் தைரியம் பன்மடங்கு பெருகும். இளைய சகோதரர்களுடன் இருந்த மனஸ்தாபம் நீங்கி இணக்கம் ஏற்படும். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு பெரும் திருப்புமுனை உண்டாகும். வயது வாரியான பலன்கள். 12 முதல் 21 வரை. போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டு மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பதக்கங்களும் பாராட்டுகளும் குவியும். கல்வியில் முதன்மை இடத்தை பிடிப்பீர்கள். 21 முதல் 25 வரை. வேலை தேடுபவர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் கை நிறைய சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். அரசு தேர்வுகளில் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளது. 25 முதல் 30 வரை. காதல் கைகூடி திருமணத்தில் முடியும். சுயகாலில் நிற்கும் அளவிற்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. 30 முதல் 45 வரை. உத்தியோகத்தில் நிர்வாக ரீதியான பெரிய பொறுப்புகள் தேடி வரும். பழைய கடன்கள் முற்றிலும் அடையும். வங்கி லோன்கள் எளிதாக கிடைக்கும். 45 முதல் 50 வரை. உடல்நிலையில் இருந்த மந்த நிலை மாறும். பிள்ளைகளின் உயர்கல்விக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றியாகும். வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தரும். 50 முதல் 60 வரை. சமுதாயத்தில் கௌரவம், அந்தஸ்து கூடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கூடும். பொது பலன்கள். வேலை மற்றும் தொழில். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் கையோங்கும். உங்களை பிடிக்காதவர்கள் கூட உங்கள் திறமையை பாராட்டுவார்கள். உத்தியோக உயர்வு கூடிய இடமாற்றம் சாதகமாக அமையும். வியாபாரம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம். போட்டிகளை சமாளித்து சந்தையில் உங்கள் முத்திரையை பதிப்பீர்கள். ஆரோக்கியம். 6இல் சனி அமர்வதால் தீராத நோய்கள் கூட கட்டுப்பாட்டுக்குள் வரும். பித்தப்பை அல்லது எலும்பு தொடர்பான சிறு உபாதைகள் வரலாம், ஆனால் விரைவில் குணமாகும். பொருளாதாரம். வருமானம் பல வழிகளில் வரும். ஷேர் மார்க்கெட் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம்.
5இல் இருந்த சனி நகர்வதால் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நற்செய்தி கிடைக்கும். தடைப்பட்ட திருமணங்கள் சுலபமாக முடியும். சொந்த வீடு. 4ஆம் அதிபதி 6இல் மறைவது போல் தோன்றினாலும் துலாம் ராசிக்கு யோகர் என்பதால் கடன் பெற்று வீடு கட்டும் யோகம் அமோகமாக உள்ளது. கடன். இது கடனை தீர்க்கும் காலம். 6இல் சனி பகைவர்களை அழிப்பது போல உங்கள் கடன் சுமைகளையும் அழிப்பார். குடும்பம். கணவன் மனைவிக்குள் இருந்த இடைவெளி குறையும். குடும்ப விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். பிரிந்திருந்த உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். பரிகாரங்கள் மற்றும் ஆலோசனைகள். நரசிம்மர் வழிபாடு. எதிர்ப்புகள் அகல நரசிம்மரை வழிபடுவது சிறப்பு. உதவி. ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவது சனி பகவானை மகிழ்விக்கும். தர்மம். சனிக்கிழமைகளில் கருப்பு உளுந்து கலந்த உணவை தானம் செய்யலாம். துலாம் ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியுடன் குரு பெயர்ச்சியும் இணையும்போது கோடீஸ்வர யோகம் அமையும் வாய்ப்பு உள்ளது. மேலும் பலன்கள் தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விருச்சிக ராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 முதல் 2029 வரை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 4இல் அமர்ந்து அர்த்தாஷ்டம சனியாக பல அலைச்சல்களையும் மன உளைச்சல்களையும் கொடுத்து வந்தார். தற்போது மார்ச் 6, 2026 முதல் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான மீன ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பஞ்சம சனி பெயர்ச்சி உங்களுக்கு எத்தகைய மாற்றங்களை தரும் என்பதை வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி விரிவாக காண்போம். விருச்சிக ராசிக்கு சனி பகவான் பகை கிரகமாக இருந்தாலும் 4ஆம் இடமான அர்த்தாஷ்டம சனி விலகி 5இல் அமர்வது ஒரு பெரிய நிம்மதியை தரும். 5இல் சனி அமர அள்ளிக் கொடுப்பார் என்ற பழமொழிக்கு ஏற்ப திட்டமிட்டு செயல்பட்டால் கடந்த 2.5 ஆண்டுகளில் இழந்த செல்வாக்கையும் பொருளாதாரத்தையும் மீண்டும் பெற முடியும். முக்கியமாக உங்கள் புத்தி கூர்மை மழுங்காமல் இருக்க சனி பகவான் வழிவகுப்பார். இருந்த இடம் 4ஆம் வீடு, கும்பராசி, அர்த்தாஷ்டம சனி. தாயாரின் உடல்நிலை பாதிப்பு, வீடு வாகன பராமரிப்புச் செலவுகள், தூக்கமின்மை மற்றும் தேவையற்ற இடமாற்றங்களை சந்தித்திருப்பீர்கள். போகும் இடம் 5ஆம் வீடு, மீன ராசி, பூர்வ புண்ணிய ஸ்தானம். இங்கே சனி அமர்வதால் குலதெய்வ அருள் கிட்டும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பார்க்கும் இடங்கள் அதன் பலன்கள். சனி பகவான் 5ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 7, 11 மற்றும் 2ஆம் இடங்களை பார்க்கிறார். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் சிறு அக்கறை தேவை. நண்பர்களுடனான கொடுக்கல் வாங்கலில் கசப்புணர்வு வரலாம். புதிய நபர்களை நம்பும் முன் எச்சரிக்கை தேவை. 11ஆம் இடம் லாபஸ்தானம். எதிர்பாராத இடங்களிலிருந்து லாபம் வரும். மூத்த சகோதரர் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளில் நீண்ட கால முதலீடுகள் கைகொடுக்கும். 2ஆம் இடம் தன வாக்குஸ்தானம். உங்கள் பேச்சில் ஒருவித கடுமை தெரியலாம், அதை தவிர்க்கவும். பணவரவு சீராக இருந்தாலும் சேமிப்பது சவாலாக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். வயது வாரியான பலன்கள். 12 முதல் 21 வரை. படிப்பில் தேக்க நிலை மாறி ஆர்வம் பிறக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற அதிக உழைப்பு தேவை. தேவையற்ற நட்பு வட்டாரத்தை குறைப்பது நல்லது. 21 முதல் 25 வரை. முதல் வேலைக்கான முயற்சிகள் கைகூடும். கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். 25 முதல் 30 வரை. நீண்ட நாள் காதல் திருமணத்தில் முடிய வாய்ப்புண்டு. சுய தொழில் தொடங்குவதற்கான அடித்தளம் அமைப்பீர்கள். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். 30 முதல் 45 வரை. பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். பழைய கடன்களை அடைக்க புதிய வருமான வழிகள் பிறக்கும். நிர்வாக ரீதியான பொறுப்புகள் உயரும். 45 முதல் 50 வரை. பூர்வீக சொத்துக்களிலிருந்து வருமானம் வரும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த மந்த நிலை மாறும். உறவினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். 50 முதல் 60 மேல்.
ஆன்மீக பணிகள் மற்றும் சமூக தொண்டுகளில் ஆர்வம் கூடும். ஓய்வு கால முதலீடுகள் நல்ல பலன் தரும். குடும்பத்தில் உங்கள் அதிகார தோரணையை குறைப்பது அமைதி தரும். பொது பலன்கள். வேலை மற்றும் தொழில். வேலையில் இருந்த நெருக்கடிகள் குறையும். உங்களைப் பற்றி மேலதிகாரிகளிடம் தவறாக கூறியவர்கள் விலகிப் போவார்கள். புதிய வேலைக்கு மாறுபவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். வியாபாரம். முதலீடுகளில் கவனம் தேவை. வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய பெரிய தொகையை கடன் வாங்குவதை தவிர்க்கவும். கூட்டாளிகளிடம் கணக்கு வழக்குகளை துல்லியமாக வைத்திருக்கவும். ஆரோக்கியம். அர்த்தாஷ்டம சனியால் ஏற்பட்ட முதுகுவலி, கால்வலி குறையும். ஆனால் 5இல் சனி என்பதால் செரிமானம் மற்றும் வயிறு தொடர்பான உபாதைகள் அவ்வப்போது வந்து போகும். பொருளாதாரம். பணப்புழக்கம் சீராகும். கடந்த காலத்தில் வீணான பணம் இப்போது ஏதோ ஒரு வகையில் திரும்ப வரும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிக்க தொடங்குவீர்கள். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம். 5இல் சனி இருப்பதால் புத்திர பாக்கியத்தில் சிறு தாமதம் ஏற்படலாம். ஆனால் குலதெய்வ வழிபாடு தடைகளை நீக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும். சொந்த வீடு. 4ஆம் அதிபதி 5க்கு வருவதால் நிலம் வாங்கும் யோகம் வலுவாக உள்ளது. வீடு கட்டத் தொடங்குபவர்கள் வாஸ்துப்படி அமைப்பது சிறப்பு. கடன். புதிய கடன்களை தவிர்க்கவும். 11ஆம் இடத்து பார்வையால் வரும் லாபத்தைக் கொண்டு பழைய கடன்களை அடைக்க முற்படுவீர்கள். குடும்பம். ஒருவரை ஒருவர் சந்தேகப்படுவதை தவிர்க்க வேண்டும். 7ஆம் இடத்து பார்வையால் கணவன் மனைவிக்குள் ஈகோ தலை தூக்கலாம். விட்டு கொடுத்து போவது நலம். பரிகாரங்கள் மற்றும் ஆலோசனைகள். வழிபாடு. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு படை மாலை அல்லது வெற்றிலை மாலை சாற்றி வழிபடவும். குலதெய்வம். வருடத்திற்கு ஒருமுறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்வது 5இல் உள்ள சனியால் வரும் கெடு பலன்களை குறைக்கும். உதவி. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு உதவுவது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும். முக்கிய அறிவுரை. மனக்குழப்பத்தால் சில நேரங்களில் தவறான முடிவுகளை எடுக்கத் தோன்றும். நிதானம் அவசியம். மேலும் பலன்கள் தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தனுசு ராசி சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 முதல் 2029 வரை. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 3இல் அமர்ந்து சகாய சனியாக பல தைரியமான முடிவுகளை எடுக்க வைத்து வெற்றிகளையும் அலைச்சல்களையும் கொடுத்து வந்தார். தற்போது மார்ச் 6, 2026 முதல் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான மீன ராசிக்கு சுகஸ்தானம்க்கு பெயர்ச்சியாகிறார். இது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலமாகும். இந்த பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் எத்தகைய மாற்றங்களை உருவாக்கப் போகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி விரிவாக காண்போம். தனுசு ராசிக்கு சனி பகவான் பாதகாதிபதியாகவும் 2ஆம் அதிபதியாகவும் வருகிறார். எனவே 4ஆம் வீடான அர்த்தாஷ்டம சனி என்பது சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலமாகும். இது உங்களை சோதித்து பட்டை தீட்டும் காலம். குடும்பத்தில் பொறுப்புகள் கூடும். வெளியிடங்களை விட உங்கள் சொந்த இடம், வீடு, சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டி வரும். இருந்த இடம் 3ஆம் வீடு, கும்பராசி, சகாய சனி. கடந்த 2.5 ஆண்டுகளாக துணிச்சலான முடிவுகள் எடுத்திருப்பீர்கள். குறுகிய தூர பயணங்கள் அதிகம் இருந்திருக்கும். எதிரிகள் ஒடுங்கியிருப்பார்கள். போகும் இடம் 4ஆம் வீடு, மீனராசி, அர்த்தாஷ்டம சனி. இது சுகஸ்தானம். இங்கே சனி அமர்வதால் சொத்து விஷயங்களில் கவனம் தேவை. தாயாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம். பார்க்கும் இடங்கள், அதன் பலன்கள். சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 6, 10 மற்றும் 1ஆம் இடங்களை பார்க்கிறார். 6ஆம் இடம் சத்ருஸ்தானம். எதிரிகள் உங்கள் மறைமுக செயல்பாடுகளால் பலவீனமடைவார்கள். நீண்ட நாள் நோய்கள் குணமடைய மருத்துவ சிகிச்சைகளில் மாற்றம் செய்வீர்கள். கடன் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. 10ஆம் இடம் கர்மஸ்தானம். வேலையில் அதிக பொறுப்புகள் வரும். அதே சமயம் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றத்திற்கான சூழல் உருவாகும். தொழில் ரீதியாக அதிக அலைச்சல் இருக்கும். 1ஆம் இடம் ஜென்ம ராசி. உங்கள் ராசிக்கு 4இல் சனி அமர்ந்து ராசியை பார்ப்பதால் மனதில் தேவையற்ற பயம் அல்லது சோம்பல் தோன்றலாம். உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகள் வந்து போகும். வயது வாரியான பலன்கள். 12 முதல் 21 வரை.
கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. சோம்பலை தவிர்த்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். விளையாட்டுத் துறையில் ஆர்வம் கூடும். 21 முதல் 25 வரை. முதல் வேலைக்கான அலைச்சல் இருக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு தாமதமான வெற்றி கிடைக்கும். 25 முதல் 30 வரை. திருமண பேச்சுவார்த்தைகள் இழுபறியாகும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆவணங்களை சரியாக சரிபார்க்கவும். 30 முதல் 45 வரை. குடும்பத்தில் பொறுப்புகள் கூடும். வீடு பழுதுபார்க்கும் செலவுகள் வரும். வேலையில் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. 45 முதல் 50 வரை. பிள்ளைகளின் உயர்கல்விக்காக செலவு செய்வீர்கள். தாய்வழி உறவினர்களால் சிறு மனஸ்தாபங்கள் வரலாம். 50 முதல் 60 வரை. பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வந்து நீங்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் கூடும். 60 மேல். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. பேர குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவீர்கள். ஓய்வு காலத்தில் உடல் நலனை பேணுவது அவசியம். பொது பலன்கள். வேலை மற்றும் தொழில். ஜாப் அண்ட் கெரியர். வேலை பார்க்கும் இடத்தில் கவனமாக செயல்படவும். வீண் விவாதங்களை தவிர்க்கவும். இடமாற்றங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். பிசினஸ் வியாபாரம். புதிய கிளைகள் தொடங்குவதை தவிர்க்கவும். கொடுக்கல் வாங்கலில் நம்பி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இட வேண்டாம். ஆரோக்கியம் ஹெல்த். வாத நோய்கள் அல்லது முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. முறையான மருத்துவ பரிசோதனைகள் அவசியம். ஃபைனான்சியல் பொருளாதாரம். பண வரவு இருந்தாலும் எதிர்பாராத வீண் செலவுகள் வந்து சேரும். ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம். திருமண முயற்சிகள் தாமதப்படலாம். குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சொந்த வீடு. புதிய வீடு வாங்குவதில் சிறு தடைகள் வரலாம். வில்லங்கமில்லாத இடங்களை தேர்ந்தெடுக்கவும். கடன் டெட். புதிய கடன்களை வாங்குவதை தவிர்க்கவும். பழைய கடன்களை அடைப்பதில் சிரமம் இருக்கலாம். குடும்பம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுதல் அவசியம். குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் வரலாம். அதை நிதானமாக கையாளவும். பரிகாரங்கள் மற்றும் ஆலோசனைகள். நரசிம்மர் வழிபாடு. சனிக்கிழமைகளில் நரசிம்மர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பை குறைக்கும். அன்னதானம். ஆதரவற்றோருக்கோ அல்லது முதியோர் இல்லங்களுக்கோ உணவளிப்பது சிறந்தது. எள் தீபம். சனிக்கிழமைகளில் வீட்டின் அருகே உள்ள கோவிலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும். மகர ராசி சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 முதல் 2029 வரை. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 2இல் அமர்ந்து பாத சனியாக உங்கள் வாக்குவன்மை மற்றும் பணவரவில் சில சவால்களை கொடுத்து வந்தார். தற்போது மார்ச் 6, 2026 முதல் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான மீன ராசிக்கு துணிவு ஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இது உங்களுக்கு சகாய சனி காலமாகும். அதாவது உங்கள் ராசிநாதனே 3இல் வந்து அமர்வதால் கடந்த கால சோதனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து சாதனைகள் புரியத் தொடங்குவீர்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி விரிவான பலன்கள் இதோ. உங்கள் ராசிக்கு 1 மற்றும் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் 3இல் அமர்வது மிகவும் சிறப்பு. 3இல் சனி மூச்சுத் திணறல் என்ற பழமொழி இருந்தாலும் சொந்த ராசிநாதனாத சனி 3இல் வரும்போது அது அதிர்ஷ்ட பெயர்ச்சியாகவே அமையும். சோம்பல் நீங்கி அதீத தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். இருந்த இடம் 2ஆம் வீடு கும்பராசி. பாதசனி. கடந்த 2.5 ஆண்டுகளாக பேச்சில் கவனம் தேவைப்பட்டிருக்கும். பணப்புழக்கத்தில் தடைகள் மற்றும் குடும்பத்தில் சிறு மனஸ்தாபங்கள் இருந்திருக்கலாம். போகும் இடம் 3ஆம் வீடு மீனராசி. சகாய சனி. இது தைரியஸ்தானம். இங்கே சனி அமர்வதால் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும். பார்க்கும் இடங்கள் அதன் பலன்கள். சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 5, 9 மற்றும் 12ஆம் இடங்களை பார்க்கிறார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். பிள்ளைகளின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிட்டும். குலதெய்வ அருள் சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். தந்தையின் உடல்நிலை மேம்படும். நீண்ட நாள் வெளிநாட்டு பயண முயற்சிகள் கைகூடும். ஆன்மீகத்தில் ஆர்வம் கூடும். 12ஆம் இடம் விரயஸ்தானம். சுப விரயங்கள் ஏற்படும். அதாவது வீடு வாங்குவது,
வாகனம் வாங்குவது போன்ற காரியங்களுக்கு பணம் செலவாகும். நீண்ட தூர பயணங்கள் அனுகூலமாக அமையும். வயது வாரியான பலன்கள். 12 முதல் 21 வரை. கல்வியில் சாதிப்பீர்கள். புதிய கலைகளை கற்பதில் ஆர்வம் கூடும். விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்று புகழ் பெறுவீர்கள். 21 முதல் 25 வரை. முதல் வேலைக்கான வாய்ப்பு கைகூடும். வெளிநாடு சென்று படிக்க அல்லது பணிபுரிய எடுக்கும் முயற்சிகள் நிறைவேறும். 25 முதல் 30 வரை. திருமண யோகம் கைகூடும். சொந்த தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். பொருளாதார தன்னிறைவு பெறுவீர்கள். 30 முதல் 45 வரை. வேலை அல்லது தொழிலில் பெரிய முன்னேற்றம் இருக்கும். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்குவீர்கள். சமூகத்தில் செல்வாக்கு கூடும். 45 முதல் 50 வரை. பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு மகிழ்வீர்கள். குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். 50 முதல் 60 வரை. ஓய்வுகால நிதி திட்டமிடல்கள் நல்ல பலன் தரும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் உங்கள் சொல் மதிப்பு பெறும். 60 மேல். பேர குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக காலம் கழிப்பீர்கள். நீண்ட நாள் நோய்கள் குணமடையும். மன நிம்மதி கிடைக்கும். பொது பலன்கள். வேலை அல்லது தொழில். வேலை பார்க்கும் இடத்தில் இருந்த தேக்க நிலை நீங்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். மேலதிகாரிகள் உங்களின் திறமையை பாராட்டுவார்கள். வியாபாரம். வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய புதிய முதலீடுகள் செய்வீர்கள். போட்டிகளை சமாளித்து லாபம் ஈட்டுவீர்கள். கூட்டாளிகளுடன் இணக்கமாக செயல்படுவீர்கள். ஆரோக்கியம். இதுவரை இருந்த நோய்கள் குணமடையும். உடலில் புதிய உற்சாகம் பிறக்கும். எனினும் முறையான உடற்பயிற்சி அவசியம். பொருளாதாரம். பணவரவு மிக சிறப்பாக இருக்கும். புதிய வருமான வழிகள் பிறக்கும். சேமிப்பு உயரும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம். தடைப்பட்டிருந்த திருமணங்கள் இனிதே நடக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நற்செய்தி கிடைக்கும். சொந்த வீடு. புதிய வீடு வாங்குவதற்கோ அல்லது கட்டுவதற்கோ வங்கிக் கடன் எளிதாக கிடைக்கும். கடன். பழைய கடன்களை அடைப்பீர்கள். புதிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பம். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். பரிகாரங்கள் மற்றும் ஆலோசனைகள். ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வழிபடுவது சிறந்தது. தானம். ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். எள் தீபம். சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும். கும்பராசி சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 முதல் 2029 வரை. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இதுவரை உங்கள் ராசியிலேயே ஜென்ம ராசியாக அமர்ந்து ஜென்ம சனியாக உங்கள் உடல்நிலை மற்றும் மனநிலையில் சில சோதனைகளை கொடுத்து வந்தார். தற்போது மார்ச் 6, 2026 முதல் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான மீன ராசிக்கு, அதாவது தனஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இது உங்களுக்கு பாத சனி காலமாகும். ஜென்ம சனி விலகுவது ஒரு பெரிய நிம்மதியை தரும் என்றாலும் 2இல் சனி அமர்வதால் பேச்சு மற்றும் பண விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி விரிவான பலன்கள் இதோ. உங்கள் ராசிக்கு 1 மற்றும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் 2இல் அமர்வது பண வரவுக்கும் செலவுக்கும் இடையிலான போராட்டத்தை உணர்த்துகிறது. இது உங்கள் குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து அதற்கேற்ப திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலமாகும். கடந்த 2½ ஆண்டுகளில் இருந்த தேக்க நிலை மாறி பணப்புழக்கம் சீராகும். இருந்த இடம் 1ஆம் வீடு, கும்பராசி, ஜென்மசனி. கடந்த 2½ ஆண்டுகளாக உடல்நிலையில் தேவையற்ற பயம், சோம்பல் மற்றும் மன அழுத்தம் இருந்திருக்கும். போகும் இடம் 2ஆம் வீடு, மீனராசி, பாதசனி. இது வாக்கு மற்றும் தனஸ்தானம். இங்கே சனி அமர்வதால் பண வரவு இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். பார்க்கும் இடங்கள் அதன் பலன்கள். சனி பகவான் 2ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 4, 8 மற்றும் 11ஆம் இடங்களை பார்க்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம். வீடு அல்லது வாகனம் வாங்கும் முயற்சியில் கவனம் தேவை. தாயாரின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வரலாம். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். அஷ்டமஸ்தானத்தை சனி பார்ப்பதால் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. நீங்க தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மறைமுக வருமானங்கள் கிடைக்கும். 11ஆம் இடம்
லாபஸ்தானம். மூத்த சகோதரர் வழியில் சிறு மனஸ்தாபம் வரலாம். லாபங்கள் வந்தாலும் அது உடனே செலவாகிவிடும். வயது வாரியான பலன்கள். 12 முதல் 21 வரை. படிப்பில் கவனம் தேவை. பேச்சில் நிதானம் காக்காவிட்டால் நண்பர்களுடன் மனஸ்தாபம் வரலாம். 21 முதல் 25 வரை. வேலை தேடுபவர்களுக்கு தாமதமான வெற்றி கிடைக்கும். முதல் வருமானத்தை சேமிப்பது கடினமாக இருக்கும். 25 முதல் 30 வரை. திருமண பேச்சுவார்த்தைகள் இழுபறியாகும். தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. 30 முதல் 45 வரை. குடும்ப பொறுப்புகள் கூடும். பணப்புழக்கம் சீராக இருந்தாலும் சேமிப்பு குறையலாம். 45 முதல் 50 வரை. பிள்ளைகளின் உயர்கல்விக்காக செலவு செய்வீர்கள். உறவினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. 50 முதல் 60 வரை. ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வந்து நீங்கும். ஓய்வு கால நிதியை திட்டமிடுவீர்கள். 60 மேல். குடும்பத்தில் உங்களின் முதிர்ச்சியான ஆலோசனைக்கு மதிப்பு கூடும். பேரக்குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவீர்கள். பொது பலன்கள். வேலை மற்றும் தொழில். வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாக செயல்படவும். பேச்சில் நிதானம் தேவை, இல்லையெனில் பிரச்சினைகள் வரலாம். வியாபாரம். வியாபாரத்தில் பணவரவு இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். கூட்டாளிகளுடன் கணக்கு வழக்குகளை துல்லியமாக வைத்திருக்கவும். ஆரோக்கியம். கண் மற்றும் வாய் தொடர்பான சிறு உபாதைகள் வரலாம். முறையான உணவு பழக்கம் அவசியம். ஃபைனான்ஷியல். பணவரவு சீராக இருக்கும், ஆனால் எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம். திருமண முயற்சிகள் தாமதப்படலாம். குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சொந்த வீடு. புதிய வீடு வாங்குவதற்கோ அல்லது கட்டுவதற்கோ வங்கிக் கடன் வாங்கும் முன் ஆவணங்களை சரியாக சரிபார்க்கவும். கடன். புதிய கடன்களை வாங்குவதை தவிர்க்கவும். பழைய கடன்களை அடைப்பதில் சிரமம் இருக்கலாம். குடும்பம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுதல் அவசியம். குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் வரலாம், அதை நிதானமாக கையாளவும். பரிகாரங்கள் மற்றும் ஆலோசனைகள். நரசிம்ஹர் வழிபாடு. சனிக்கிழமைகளில் நரசிம்ஹர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது பாதசனியின் பாதிப்பை குறைக்கும். தானம். ஆதரவற்றோருக்கோ அல்லது முதியோர் இல்லங்களுக்கோ உணவளிப்பது சிறந்தது. எள் தீபம். சனிக்கிழமைகளில் வீட்டின் அருகில் உள்ள கோவிலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட சிறந்ததாகும். முக்கிய அறிவுரை. பேச்சில் நிதானம் தேவை. மேலும் பலன்கள் தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீன ராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 முதல் 2029 வரை. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 12இல் அமர்ந்து விரய சனியாக பல வீண் விரயங்களையும் தூக்கமின்மையையும் கொடுத்து வந்தார். தற்போது மார்ச் 6, 2026 முதல் உங்கள் ராசியிலேயே, அதாவது ஜென்ம ராசியில் அமர்ந்து பெயர்ச்சியாகிறார். இது உங்களுக்கு ஜென்ம சனி காலமாகும். இது உங்களை சோதித்து பட்டை தீட்டி புதிய பரிமாணத்திற்கு எடுத்துச் செல்லும் ஒரு காலம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி விரிவான பலன்கள் இதோ. உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி சனியாக இருப்பதால் விரயஸ்தானத்திலிருந்து ஜென்ம ராசிக்கு வருவது லாபங்களையும் தரும், அதே சமயம் பொறுப்புகளையும் அதிகரிக்கும். கடந்த கால கவலைகள் நீங்கும், ஆனால் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகும். இருந்த இடம் 12ஆம் வீடு, கும்பராசி, விரயசனி. கடந்த 2.5 ஆண்டுகளாக மருத்துவ செலவுகள், வீண் அலைச்சல்கள் மற்றும் தூக்கமின்மையை சந்தித்திருப்பீர்கள். போகும் இடம் 1ஆம் வீடு, மீனராசி, ஜென்மசனி. இது உங்கள் ராசி. இங்கே சனி அமர்வதால் சோம்பல் தலை தூக்கலாம். உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்க சற்று தாமதமாகும். பார்க்கும் இடங்கள், அதன் பலன்கள். சனி பகவான் ஜென்ம ராசியிலிருந்து 3, 7 மற்றும் 10ஆம் இடங்களை பார்க்கிறார். 3ஆம் இடம் வீரியஸ்தானம். உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை உயரும். இளைய சகோதரர்களுடன் இருந்த மனஸ்தாபம் நீங்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். கூட்டுத் தொழிலில் நம்பி யாருக்கும் பொறுப்புகளை தர வேண்டாம். 10ஆம் இடம் கர்மஸ்தானம். வேலையில் பணிச்சுமை அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். தொழில் ரீதியாக அதிக அலைச்சல் இருக்கும். வயது வாரியான பலன்கள். 12 முதல் 21 வரை. கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. புதிய கலைகளை கற்க ஆர்வம் கூடும். விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற அதிக உழைப்பு தேவை. 21 முதல் 25 வரை.
வேலை தேடுபவர்களுக்கு சற்று தாமதமான வெற்றி கிடைக்கும். வெளியூர் சென்று பணிபுரிய வாய்ப்புகள் வரும். 25 முதல் 30 வரை திருமண பேச்சுவார்த்தைகள் இழுபறியாகும். புதிய வாகனம் வாங்கும் முன் ஆவணங்களை சரிபார்க்கவும். 30 முதல் 45 வரை குடும்ப பொறுப்புகள் கூடும். வேளையில் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்லவும். சொத்து விஷயங்களில் கவனம் தேவை. 45 முதல் 50 வரை பிள்ளைகளின் உயர்கல்விக்காக செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தில் சிறு தொந்தரவுகள் வரலாம். 50 முதல் 60 வரை ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஓய்வுகால நிதியை திட்டமிடுவீர்கள். குடும்பத்தில் உங்கள் சொல் மதிப்பு பெறும். 60 மேல் பேர குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக காலம் கழிப்பீர்கள். உடல் நலனை பேணுவது அவசியம். பொது பலன்கள். வேலை மற்றும் தொழில். வேலையில் அதிக பொறுப்புகள் வரும். பணிச்சுமை இருந்தாலும் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும். வியாபாரம். வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய புதிய முதலீடுகள் செய்வீர்கள். போட்டிகளை சமாளித்து லாபம் ஈட்டுவீர்கள். ஆரோக்கியம். கால் அல்லது மூட்டு தொடர்பான சிறு உபாதைகள் வரலாம். முறையான மருத்துவ பரிசோதனைகள் அவசியம். பொருளாதாரம். பணவரவு சீராக இருக்கும், ஆனால் செலவுகள் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம். திருமண முயற்சிகள் தாமதப்படலாம். குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சொந்த வீடு. புதிய வீடு வாங்குவதற்கோ அல்லது கட்டுவதற்கோ வங்கிக் கடன் வாங்கும் முன் ஆவணங்களை சரியாக சரிபார்க்கவும். கடன். புதிய கடன்களை வாங்குவதை தவிர்க்கவும். பழைய கடன்களை அடைப்பதில் சிரமம் இருக்கலாம். தம்பதி உறவு மற்றும் குடும்பம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுதல் அவசியம். குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் வரலாம், அதை நிதானமாக கையாளவும். பரிகாரங்கள் மற்றும் ஆலோசனைகள். நரசிம்மர் வழிபாடு. சனிக்கிழமைகளில் நரசிம்மர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ஜென்மசனியின் பாதிப்பை குறைக்கும். தானம். ஆதரவற்றோருக்கோ அல்லது முதியோர் இல்லத்திற்கோ உணவளிப்பது சிறந்தது. எள் தீபம். சனிக்கிழமைகளில் வீட்டின் அருகே உள்ள கோவிலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும். முக்கிய அறிவுரை: நிதானம் மற்றும் பொறுமை அவசியம். மேலும் பலன்கள் தெரிஞ்சிக்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.